ஹாய் ஹலோ பிரஸ் வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த டாபிக் வந்து விட மாட்டாங்க. அதான் பிக் பாஸுக்குள்ளேயே சண்டை போட்டுருந்தாங்க. வெளியில வந்து அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சது. அதான் நம்மளுக்கு பிக் பாஸ்க்கான கண்டென்ட் கிடையாது அப்படின்னு போலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க கண்டென்ட்டாக வருது. என்னடா பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்தோம்னா சேண்ட்ராக்கும் ரம்யாவுக்கும் வேற லெவல் சண்டை. அதுக்கப்புறம் வந்து பார்வதிக்கு திவ்யாவுக்கும் வேற லெவல் சண்டை. பார்வதிக்கு திவ்யாவுக்கு என்னடா சண்டைன்னு கேட்டீங்கன்னா அது ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பண்ணுங்கிறானுங்க. ஏய் ஜெயிச்சுக்கு போயிட்டாங்க தோத்தக்கு போயிட்டாங்களா வீட்டுக்கு நீங்க என்ன உட்காந்து அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வீடியோவில் நீங்கள் வந்து யாருக்காவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் வந்துடுறானுங்க. எங்கேருந்து வரானே தெரியல வந்து கும்மிட்டு போயிடுறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டேய் நீங்கள் எங்கடா உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இந்த பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்குதுங்க. என்னன்னா இன்னைக்கு நம்ம பேச போகிறது சேண்ட்ரா பற்றி தான். என்ன பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா வந்து அந்த இப்போ நிறைய வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒன்று கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கார்டாசன் நடந்து பெரிய தப்பு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து அவன் காலில் விழுந்தால அதை நான் பார்க்கவே இல்லைன்ட்டாங்க. ஏங்க அவன் கமருதீன் கிட்ட வராங்க காலில் வரான்னு நல்லா தெரிஞ்சுதானே அவங்க கத்துனாங்க. அதை அவங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொய் சட்டத்துக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. அது பொருந்தும் நல்லா கொஞ்சமாவது. நான் பார்க்கவே இல்லை அவனுன்ட்டாங்க. அவனை நான் பார்க்கவே இல்லை அவனை எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடா நடக்குது? எதுக்கு அவங்க வெளியில் வந்து எவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏகப்பட்ட பொய்ங்க. அவங்க பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த முக்கால்வாசி இன்டர்வியூவில் பொய்யா கிடக்குது. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் பார்க்கும் என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து திவ்யா வந்து ஜெயிச்சிட்டாங்க, வின்னர் ஆகிட்டாங்க. வின்னர் ஆகிட்டா மற்றவெல்லாம் கம்பெனி போயிடல அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்னா பார்க்கு கப்பு வாங்கி ஊற்றே ஆகணுன்ட்டு ஒரு டீம் இறங்கிட்டுக்கிறாங்க. அந்த டீம் இறங்கி இப்போ கப்புக்காக சண்டை போட்டுக்கிறானு. டேய் கேம் முடிஞ்சிச்சுரா வின்னர் அறிவிச்சுட்டு போயிட்டாங்களா ஏன்டா அப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்குறீங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக கொடுக்குறாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து எப்படி உங்களுக்கு அந்த கண்டென்ட் அங்கேயே முடிஞ்சு போச்சு, அங்கேயே பேசியாச்சு, அது ஏங்க திரும்ப திரும்ப இங்கேயே வந்து பேசி கிடக்குறீங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. அதே போல் சேண்ட்ரா வந்து நான் அந்த பிரச்சனையில் வந்து எனக்கு கீழே விழுந்து அடியெல்லாம் பட்டு எனக்கு நிறைய இடத்துல வந்து பிளட் கிளாக்கெல்லாம் வந்துச்சுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைங்க. அதாவது கீழே தள்ளி விட்டது பெரிய தப்பு தான், பெரிய குத்தம் தான். ஆனால் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க இங்கத்தில் ரத்தம் கட்டிக்கிச்சு, இங்கே கட்டிக்கிச்சு, அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்து கட்டிக்கிச்சின்னு சொன்னீங்களே அதுக்கெல்லாம் எங்கெங்க பொறுப்பு? அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்து நார்மலாக தான் பேசியிருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே. நம்ம பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது எங்க இவங்க வந்து கீழே ஊதிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏந்ததுக்கப்புறம் வந்து இப்போ இங்கெல்லாம் அடிபட்டுச்சு ரத்தம் கட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க நம்மளால கையே தூக்க முடியாதுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க அந்த பயத்தினால ஒரு மாதிரி ஒரு பேனிக் அட்டாக் வந்துச்சுனாங்க. ஓகே அது வரையும் ஓகே. இவங்க பண்ணால் அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியில் சொன்ன பொய்யெல்லாம் தான் நம்மளால ஏற்றுக்கவே முடியல, சுத்தமாக ஏற்றுக்க முடியலங்க. எதுங்க அதை பேசிக்கிறீங்க? எதுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் வச்சு எதுக்கு உங்களை நீங்களே வந்து கெடுத்துக்கிறீங்க? உங்கள் பேரை வந்து நாராய்ச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யாருமே வந்து அவங்கவுங்க பேரை வந்து அவங்களே வந்து அதாவது நாராய்ச்சிக்கல. இதில் ஒரு சிலர் மட்டும் தான் இன்டர்வியூ கொடுக்குறேன்ற பேரில் அவங்க பேரை அவங்க நாராய்ச்சிக்கிறாங்க. அதே போல் பார்வதிக்கு ஒரு மீட்டிங் வச்சானுங்க. என்ன மீட்டிங்கு? அந்த ஃபேன் மீட்டிங். அந்த ஃபேன் மீட்டிங்கில் கொஞ்சம் பேர் தாங்க வந்துக்கிறாங்க. அதுக்கு ஊனு கத்திக்கிறானு. டே நீங்களே எங்கடா வந்தீங்கன்னு பார்த்தா அவங்களாம் காய்ச்சி கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் வந்து கத்திக்கிறாங்க. நம்ம வந்து நல்ல கேம் ஆட்டோம் இல்லை ஒரு நல்ல ஒரு டாப் ரேஞ்சில் வந்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. இவங்க எதுக்கு ஃபேன் மீட்டிங் வச்சான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு அந்த ஃபேன்ஸ் மீட்டிங்னே எனக்கு தெரியல. அந்த ஃபேன்ஸ் மீட்டிங்கில் யார் ஃபேன்ஸ் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸே காணும், சவுண்டு மட்டும் வருது, ஆட்களே காணும். தேடி கூட பார்த்துட்டேன். அப்போ எங்கடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா நல்லா நம்ம ஆளுங்க இறங்கி அதில் வேலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ தரமாக பண்ணிக்கிறாங்க. சரி அது கொடுங்க. அதாவது அதுக்கப்புறம் பிக் பாஸுக்குள்ளே வெளியில் வந்தவங்களும் இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களா இவங்களாம் எப்போ தான் நேருக்கு நேர் சண்டை போடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு சண்டை போயிருந்தில்ல மீடியா டு மீடியா மூட்டி விட்டு 2 மீடியாவும் அடிச்சுப்பாங்க போல. ஏன்னா அவங்க ஒரு மீடியாவில் போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இவங்க ஒரு மீடியாவில் போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இன்டர்வியூ மாற்றி கொடுத்து நம்மளுக்கு தரமான கண்டென்ட் கொடுக்குறாங்க மக்களே. அடுத்தலாம் நிறைய கண்டென்ட் இருக்குது. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச ஆல் பட்டன் போட்டு வச்சுங்க. நிறைய கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நடிப்பு அரக்கன் கண்டென்ட் கூட இருக்குதுங்க. அடுத்து கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க.